நம்பிக்கை துரோகி. மித்ரா, நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? ஒருத்தி நம்மள நம்ப வச்சு ஏமாத்திட்டு போயிருக்கா. அவளை எதுக்காக திரும்பவும் ஞாபகப்படுத்துறீங்க? இது உன் வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான ஞாபகங்கள்டா. நீ எப்பவுமே மறக்க கூடாத ஞாபகங்கள். இந்த ஞாபகத்து மேல ஏன்டா உனக்கு இவ்ளோ வெறுப்பு? அது என் கண்ணு முன்னாடி படுற ஒவ்வொரு தடவையும் என் மனசு 1000 துண்டுகளா உடையுது. என் ரத்தம் சூடாகி உடம்புல 100 மைல் வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த கசப்பான ஞாபகங்களை நான் திரும்ப திரும்ப பார்க்கணும்னு நினைக்கல மாம். இது உனக்கு வேணா கசப்பான ஞாபகங்களா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு மட்டும் என்னைக்குமே மறக்க முடியாத ஞாபகங்கள். பெத்தவங்கன்னா பிள்ளைங்க மனச நோகாம தான் நடந்துப்பாங்க. நீங்க என்ன ஆண்டி மித்ரா மனச காயப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறீங்க? கொஞ்சம் வாய மூடுறிய மனுஷா, கொஞ்சம் வாய மூடுறிய மனுஷா. இங்க பாரு, என் பையனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் வாழ்க்கையை எப்படி மாத்தணும், அவன் வாழ்க்கையை எப்படி சரி செய்யணும்னு நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு சில விஷயங்கள்ல நீ எவ்வளவு தூரமா இருக்கியோ அதுதான் உனக்கு நல்லது. இங்க பாரு மனிஷா, மித்ராவோட வாழ்க்கைக்குள்ள நீ இப்போதான் வந்திருக்க. நாங்க மித்ராவை பெத்தெடுத்து வளர்த்த அப்பா அம்மா. அவன் சின்ன குழந்தையா இருக்கிறதுல இருந்து நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அவன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்துல உன்னுடைய அட்வைஸ் எல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. என் சொந்தத்தை பத்தி கேட்காதீங்க. நீங்க கேட்டாலும் அதை பத்தி சொல்ற நிலைமையில நான் இப்ப இல்ல. மனிஷா, இப்போ உனக்கு புரிஞ்சதா? நீ 2 மச் 3 மச் எல்லாம் கிடையாது, ரொம்ப 4 மச்சா யோசிச்சுட்டு இருக்க. அந்த லக்ஷ்மி எங்க இருக்கா? அந்த எஸ்டேட் எங்க இருக்கு? லக்ஷ்மிக்கும் பாஸ்கரோட தங்கச்சிக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்காது. நீ தேவையில்லாம யோசிக்கிறியோன்னு தோணுது. என்னம்மா ஆண்டி, அந்த போட்டோவை பார்த்ததும் பாஸ்கர் டென்ஷன் ஆனா, ரொம்ப பயந்த மாதிரி தெரிஞ்சான். அவன் பார்வையில தைரியம் குறைஞ்சிருச்சா, பேசுற பேச்சுல உண்மையே இல்ல. இவ்ளோ மாற்றங்கள் சடனா எதுக்காக வந்திருக்கும்? மனிஷா, சமீபமா தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க. போலாம் வா. வா. ஒரு சில விஷயத்துல எனக்கு கிளாரிட்டி வேணும். சில விஷயத்துக்கு எனக்கு அர்த்தம் தெரியணும். நீ மறைச்சிட்டு இருக்கிற விஷயத்துல எனக்கு உண்மை தெரியணும். நீ பயந்துட்டு இருக்கிற விஷயத்துக்கு கூட இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். பாரு லக்ஷ்மி, இவ்வளவு நாளா நமக்குள்ள ஏற்பட்ட இந்த பந்தத்துல நான் ஒரு சரியான முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாளா உனக்கு நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துக்கிட்டேன். அந்த விஷயத்துல இன்னொரு படி மேல போகணும்னு நினைக்கிறேன். நானும் என்னோட பழைய வாழ்க்கைய பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டதெல்லாம் உண்மைதான். இவ்வளவு நாளா நான் உங்க கூட இருந்துகிட்டு இன்னும் என்னோட பழைய வாழ்க்கைய மறைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. என்னை பத்தி நான் எதுவுமே சொல்லாம உங்களை நான் காயப்படுத்துறதும் நீங்க கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறதும் நல்லது இல்ல. அதனாலதான் என் பழைய வாழ்க்கைய பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, அண்ணே ஏற்கனவே ஓவர் ஆயிடுச்சுன்னு. அண்ணே போதும், நிறுத்துன. ஓவராச்சா? ஓவரானா என்னடா ஆகும்?
உயிர் போகுமா? போனா போகட்டும். நான் வாழ்றது அந்த கடவுளுக்கு கூட பிடிக்கல. அதனால தான் என் வாழ்க்கை முழுக்க ஒவ்வொரு கண்டமா வந்துகிட்டு இருக்கு. அது பத்தாதுன்னு அந்த கண்டத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக லக்ஷ்மிங்கிற ஒரு கேரக்டரை என் வாழ்க்கைக்குள்ள நுழைச்சாரு. அந்த கேரக்டர் என் லைஃபுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவளும் என்னை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டா. இத்தனை கொடுமையும் தாங்கிட்டு வாழ்றதுக்கு பதிலா சாகிறதே மேல்றா. பரவாயில்லடா, நான் குடிச்சே சாவறேன். ஓகே அண்ணே, எதுக்கு அண்ணி மேல உனக்கு அவ்வளோ கோவம்? ஏன் இவ்வளோ வெறுக்கிற? அவங்க உன்னை எவ்வளோ நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பத்தியே தான் யோசிப்பாங்க. நீ அதெல்லாம் மறந்துட்டியா? அவ என்னை எந்த அளவுக்கு காதலிச்சான்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை விட அதிகமாவே நான் அவளை காதலிச்சிருக்கேன். அவ மேல எனக்கு காதல் இருந்ததுனால்தான் இப்பவும் என்னால மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாம இருக்கேன். அவ மேல எனக்கு அவ்வளவு காதல் இருக்கிறதுனாலதான் இன்னும் என்னால அவளை மறக்க முடியாம இருக்கேன். மனசுல அண்ணி மேல இவ்ளோ காதலை வச்சுக்கிட்டு வெளியே எதுக்காக அண்ணிய அவ்வளோ வெறுக்கிற? நல்லா நிழல் கொடுக்குதுன்னு நினைச்சு ஒரு பெரிய மரத்துக்கு கீழே போய் நிற்கும்போது அந்த மரமே நம்ம மேல விஷத்தை கக்கும்போது அந்த மரத்தோட நிழலை நம்பிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. லக்ஷ்மியும் அப்படிதான். நல்லவன்னு நீங்க எல்லாரும் தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. பார்க்க அப்பாவியா தெரியுறா, இவ ரொம்ப நல்லவன்னு புகழ்ந்து தள்ளினீங்க. ஆனா அந்த அப்பாவித்தனத்துக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அமானுஷம் இருக்குன்னு பார்த்தேல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு. முதல்ல எது கரெக்ட் எது தப்புன்னு கொஞ்சம் யோசிக்க ட்ரை பண்ணுங்க. அவளை பத்தி இன்னும் பெருமையா பேசி நான் தான் ஏதோ தப்பு செஞ்சன்ற மாதிரி பேசாத. நம்ம குடும்ப பாரத்தை எல்லாம் அவதான் சுமந்துட்டு இருக்கிற மாதிரி பெருசா பில்டப் கொடுத்து கடைசியில நம்ம குடும்பத்தை கொண்டு போய் நடு ரோட்ல போட்டுட்டு போயிருக்கா. அதனாலதான் அவளை என்னால மன்னிக்க முடியல. ஐயோ அது இல்லன்னு. டேய் போதும்டா. அவளை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை பேசினாலும் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அண்ணனுக்கு அண்ணி மேல அளவு கடந்த பாசம் இருக்கு. ஆனா அந்த பாசத்தை அண்ணி மேல இருக்கிற வெறுப்பு மறைக்குது. அண்ணியோட நல்ல மனசை பத்தியும் அண்ணி செஞ்ச தியாகத்தை பத்தியும் அண்ணன் எப்ப தெரிஞ்சுக்க போறானே தெரியல.